ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கிற சம்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சம், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம்ஸ் தான். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம், குரூப் 4ல் கேட்ட சம். இப்போ 16,800க்கு 9 மாதங்களில் ஆண்டுக்கு 6 1/4% வட்டி வீதப்படி கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். தனி வட்டி ஃபார்முலா தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இதுதான் ஃபார்முலா, சரிங்களா? இப்போ இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அசல் பின்றது நம்மளுக்கு தெரியும் 16,800. அது அப்படி இல்லைங்க, 16,800 இன்ட்டு என்னன்றது வருடம். எத்தனை வருடம் பாருங்க, 9 மாதங்கள்னு கொடுத்துக்கிறாங்க, சரிங்களா? இப்போ வருடமா கொடுக்கல, மாதமா கொடுத்துட்டாங்க. 9 மாசம் சொல்லிட்டாங்க. 9 மாதம்னா 9 மாதம் வகுத்தல் என்ன பண்ணணும், 12ன்னு போடணும். ஏன்னா ஒரு வருடத்திற்கு 12 மாசம் தான். அதனால 12 மாசம் கீழே எழுதிக்கணும், மேல 9 மாதம். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 முறை வரும். 3 × 3 9, 4 × 3 12. அப்போ என்ன வரும், 3/4. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், முக்கால், சரிங்களா? 9 மாசம்னா முக்கால், 3 மாசம்னா கால், 6 மாசம்னா அரை, 9 மாசம்னா முக்கால், சரிங்களா? 12 மாசம்னா 1 இயர் வரும். அப்போ முக்கால், 3/4. அப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம், 3/4 அப்ளை பண்றோம். பெருக்கல் 6 எழுதணும். 6ன்றது வட்டி வீதம், சரிங்களா? 6 1/4% கொடுத்துக்கிறாங்க, சரிங்களா? இதை மிக்சடு ப்ராக்சர்ல கொடுத்துக்கிறாங்க. இதை ஒரு ஃபார்மை கொண்டு வரலாம். இது ரெண்டு பாருங்க, 6 நாங்க 24, 24 ஒன்று கொண்டீங்கன்னா என்ன வரும், 25. 25/4, 25/4 இதான் வந்து வட்டி வீதம். 25/4, 25/4 அப்படி எழுதிட்டீங்க. வகுத்தல் என்னது, 100 அப்படி எழுதிங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். இங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 00 கேன்சல் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, இங்க 4ஐயும் 160 வரையும் கேன்சல் பண்ணலாம். இங்க ஒரு முறை வரும். 168னா 4 16, 8க்குது 2 8, 42 இருக்குது. அப்புறம் இங்க வேற எதனா கேன்சல் பண்ண முடியாது. இப்போ 42 3 25 வகுத்தல் 4 அதை மட்டும் பெருக்குங்க. 42 அப்படியே எழுதிக்கலாம். என்ட்டு 3ஐயும் 25 பெருக்குனீங்கன்னா 75. அப்போ 75 வகுத்தல் என்ன ஆகுது, 4. சரி, 45 75, 42 75 பெருக்கி 4ஆல வகுங்க. 42 75 பெருக்கலாம். 42 × 75, 2 10, 0 மிச்சம் 1, 5 21 21. அப்புறம் 7 2 14 4 மிச்சம் 1, 7 28 1 29. இப்போ 0 5 11 1 மிச்சம் 1 3, 3150. 3150 வகுத்தல் என்னது, 4. ஓகேங்களா? இப்போ 4ஆல வகுக்கலாம். வகுத்தீங்கன்னா என்ன வரும், 7 28, மீதி 3, இந்த 3ன்னு வச்சுங்கன்னா 35ன்னு வரும். 8 32, மீதி 3 30ன்னு வரும். 30 வந்துச்சுன்னா 7 28, மீதி என்ன வரும், 2 வரும். 2 வந்துச்சுன்னா ஒரு புள்ளி வச்சு 0 சேர்த்தீங்கன்னா 5 20, சரிங்களா? 787.5ன்னு வருது. என்ன ஆன்சர்னு பாருங்க, பி ஆன்சர். 787.5ன்றது 50 பைசா, சரிங்களா? அப்போ 787.50 இதுதான் ஆன்சர். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது, 787.50, சரிங்களா? நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. ஒரு ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 5 எனில் அசலின் மதிப்பு யாருன்னு கேட்குறாங்க. இப்போ அசல்னா என்னன்னு கேட்குறாங்க, பியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வட்டி வீதம் எவ்வளோ, 5%. அப்போ 6க்கு பதிலாக 5ன்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 6ன்றது என்னது, 5, ஓகேங்களா? 5 ஆண்டுகளுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ n = என்னது, 5, சரிங்களா? n = 5. இங்கேயும் 5, இங்கேயும் 5, சரிங்களா? அசல் தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாங்களா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க, தனி வட்டி அது 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் 5, சரிங்களா? எல்லாமே 5. அசல் என்னன்னு கேட்குறாங்க. வட்டி 5, 5, அசல் தெரில கேட்குறாங்க. n-ம் 5, அப்புறம் r-ம் 5 டிவைடட் பை 100, ஓகேங்களா? நான் பிராக்கெட் போட்டிருக்கேன், நீங்கள் மல்டிபிள் கூட போட்டுருங்க. சரி, மேலே கேன்சல் பண்ணலாம். 5 5 கேன்சல் பண்ணிடுங்க. 5 100 கேன்சல் பண்ணுங்க, ஒரு முறை வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 5 10 0 20ன்னு வரும், சரிங்களா? அப்போது பி மட்டும்தான் இங்கே இருக்குது, பி × 1 பி. இந்த 20 இங்கே இருக்குது டிவைட், அது இந்த பக்கம் சின்ன நேரம் பெருக்கல் ஆயிரும். அப்போ அசல் பி = எவ்வளோ, 20, ஓகேங்களா? எங்கே இருக்குது பாருங்க, டி ஆன்சர், சரிங்களா? எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம் தான். இதெல்லாம் அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் மூணாவது கணக்கு. எந்த அசலானது X% தனி வட்டிக்கு X வருடங்களுக்கு ரூ.X என்ற தனி வட்டி தரும் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? கண்டுபிடிக்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும், PNR/100 இதுதான் தெரியும், சரிங்களா? எந்த அசலானது, அசல் என்னன்னு கேட்குறாங்க, எந்த அசல்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த அசல் பி தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம். சரி,
எக்ஸ் பர்சன்டேஜ் தனி வட்டிக்கு எக்ஸ் பர்சன்டேஜ் தனி வட்டினா ஆர் வந்து என்னது எக்ஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா? சரி. எக்ஸ் வருடங்களுக்கு அப்போ என் வந்து என்னது எக்ஸ். எக்ஸ் வருடங்களுக்குன்னா என் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ என்னுக்கு பதிலாக பெருக்கல் போட்டு எக்ஸ் போட்டுக்கிறேன். பெருக்கல் ஆறுக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கிறோம். வகுத்தல் 100. ரூ எக்ஸ் என்ற தனி வட்டி தரும்னு கேட்டாங்க. தனி வட்டி எவ்வளோ எக்ஸ். ஓகேங்களா? சரி. இப்போ என்ன பண்ணலாம், அசல் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்ன இருக்கு, அசல் கண்டுபிடிக்குமா அசல் மட்டும் எழுதிங்க. இந்த வகுத்தில் இருக்கிற 100 இந்த பக்கம் பெருக்கல மேலே வந்துடும் 100. இங்கே ஒரே ஒரு எக்ஸ் தாங்குது, அது இந்த பக்கம் வந்துடும். ஈக்குவல் இந்த பக்கம் என்ன வரும், வகுத்தல் வந்துடும். வகுத்தல் எக்ஸ். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வருது, பி ஈக்குவல் டு 100/x வருது ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க, 100/x. சரிங்களா? அடுத்த கணக்கு, 4வது கணக்கு. 7500க்கு 8% வட்டி விகிதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்கன்னு கேட்குறாங்க. 7500 அசல்னா இதான் பி. 8% வட்டி விகிதம்னா இது வந்து ஆர். சரிங்களா? 1 வருடம் 6 மாதம் அப்படின்னா 1.5 வருஷம்னு அர்த்தம். சரிங்களா? 1/2 வருடம். சரிங்களா? 1 வருடம் 6 மாதம்னா 1.5 வருஷம். இதை கொஞ்சம் மாற்றிங்க. எப்படி மாற்றலாம், 2 பிறகுனா 2 + 1 என்ன வரும், 3/2 வரும். சரிங்களா? இதான 3 வருடம். அதான் வந்து என்னது என். ஓகேங்களா? சரி. அப்போ என் ஈக்குவல் டு 3/2. சரி. அப்போ இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. PNR/100. சரி. இப்போ பி அசல் வந்து என்னது 7500. 7500 எழுதிங்க. இன்ட்டு வருடம் என் என்னது 1.5 வருஷம்னா 3/2. இப்போ 3/2 இன்ட்டு ஆர் வட்டி வீதம் என்னது 8% வட்டி வீதம். அப்போ 8 வகுத்தல் என்னது 100 இல்லைங்க. 2 0 கேன்சல் பண்ணுங்க. 2 8 கேன்சல் பண்ணலாம். 4 2 4 2 8. 75 3 4 3 பிறகுனா ஆன்சர் 75 இன்ட்டு 3 4 பிறகு என்ன வரும், 12ன்னு வரும். 2 பிறகு 2 10 0 மிச்சம் 1 2 14 1 15. அதான் 75. நான் வரும் 0 10 0 மிச்சம் 1 9. இப்போ 900 ரூபாய் வட்டி. சரிங்களா? எங்க இருக்கு பாருங்க, டி ஆன்சர். சரிங்களா? அடுத்த கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம ரூ 20,000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதான் ஃபார்முலா, உங்களுக்கு தெரியும். இப்போ 20,000ன்றது அசல். சரிங்களா? சரி. 5% ஆண்டு வட்டி வீதம் சொல்லிட்டாங்க. அப்போ ஆறுன்றது என்னது 5. ஓகேங்களா? அடுத்தது 3 மாதங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வருஷம்னா தான் நம்மளுக்கு 1 எழுதுவோம். 3 மாதம் சொல்லிட்டாங்க. 3 மாதம்னா 12ல் 3. சரிங்களா? 3 மேலே எழுதினோம், வகுத்தல் 12 எழுதினோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ இதை வந்து என்ன எழுதலாம், ஒரு முறை வரும், கீழே 4 முறை வரும். 4 12. இப்போ 1/4 மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம். சரியா? 1/4 இயர்ஸ் அப்படின்ட்டு. 6 மாசம்னா அரை, 9 மாசம்னா 3/4. சரிங்களா? அப்போ 1/4 வரும். அப்போ அசல் வந்து என்னது 20,000. 20,000 எழுதிங்க. இன்ட்டு அடுத்தது ஆண்டு வந்து எண் வந்து என்னது 3 மாதம் கொடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன தான் நம்ம 1/4. சரிங்களா? 1/4 இன்ட்டு வட்டி வீதம் ஆர். ஆர் வந்து என்னது 5 வகுத்தல் என்னது 100. சரிங்களா? 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. மீதி 200 மட்டும் தான் இருக்குது. 4 200 கேன்சல் பண்ணலாம். ஒரு முறை வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 20, ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கலாம். 50 50 5 பெருக்குங்க. 0 5 25. சரிங்களா? அப்போ வட்டி என்னது 250. எங்க இருக்கு பாருங்க, ஏ ஆன்சர். ஓகேங்களா? சரி. மொத்தமாக அதை பார்த்தீங்கன்னா 5 சம் நடத்திருக்கேன். ஏற்கனவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மு நான் நிறைய சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.